வணக்கம். அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல். குறள் எண் 512. வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். வாரி அப்படின்னா இங்கே வாரி அப்படிங்கிறது செல்வம். பெருக்கி அந்த செல்வத்தினை பெருக்கி காட்டி, வளம்படுத்து அப்படின்னு என்னென்னா அந்த செல்வத்தின் மூலமாக மிகுந்த வளத்தினை உண்டாக்கி, உற்றவை ஆராய்வான் தகுந்தனவற்றை சோதித்து, அந்த செயலை அந்த செல்வத்தை பெற்று அந்த செல்வத்தை பெருக்கும் பொழுது அந்த செயல் செய்யும் பொழுது ஏற்படுகின்ற தவறான சில விஷயங்களை சோதித்து பார்த்து அதனை நிவர்த்தி செய்து, அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் இதை, உற்றவை ஆராய்வான் செய்க வினை. அப்படிப்பட்டவனை அந்த வினையை செய்ய வேண்டும். அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க திருவள்ளுவர் அவங்க. அதாவது நம்ம என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த குறள்லேருந்து செல்வத்தினை பெருக்கி காட்டி அதன் மூலமாக வளத்தினை உண்டாக்கி, அந்த செயலினை செய்யும் பொழுது ஏதேனும் இடைஞ்சல்கள் வந்தால் அதனையும் தவிர்த்து, அதனை சோதித்து அறிந்து அதனை முன்கூட்டியே தவிர்த்து, எவன் ஒருவன் அந்த வினையை செய்ய முற்படுகிறானோ அவனே அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். செல்வம் வரும் வழிகளை பெருக்கி அவற்றால் வளத்தை உருவாக்கி அச்செயல் செய்யும் போது ஏற்படும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்குபவனே எந்தவித செயலையும் செய்பவன் ஆவான். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.